இந்த டீசரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் காம்போசிஷன் நிறைய ஷார்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிமெட்ரிக்கல் காம்போசிஷன் என்னென்னா ஒரு ஃப்ரேமை ஹாரிசாண்டலோ ஆர் வெர்டிக்கலோ ஆர் டயக்னலாக ஈக்குவலாக பிரிக்கிறப்போ அதில் கிடைக்கிற ரெண்டு பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது ஐடென்டிக்கலாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் சிமெட்ரிக்கல் காம்போசிஷன். அந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா ஷார்ட்ஸும் சிமெட்ரிக்கலாக ஃப்ரேம் பண்ணி எடுத்திருக்காங்க. அதை இந்த டீசரில் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிமெட்ரிக்கல் ஷார்ட்ஸ் ஒரு பவர்ஃபுல் லொக்கேஷனை வந்து காட்டணும், ஆர் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு விஷயத்த ஒரு பிளேஸை வந்து காட்டணும்னு நினைக்கிறப்போ, ஆர் ஒரு விஷயத்தை காட்டணும்னு நினைக்கிறப்போ சிமெட்ரிக்கல் ஃப்ரேமிங் பண்ணுவாங்க. ஸோ அது இந்த டீசரில் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹே ட்ரைவ், வெல்கம் பேக். ஸோ இப்போ நம்ம ஃபிலிமி பிரேக் டவுன் அப்படின்னு ஒரு நியூ சீரீஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ ஆல்ரெடி நான் விடாமுயற்சிக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது வந்து ஒரு நல்ல ஒரு ரீச் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஒரு சீரீஸாக கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக வர மூவி டீசர்ஸ் ஆகட்டும், ட்ரெய்லர்ஸ் ஆகட்டும், அதை வந்து பிரேக் டவுன் பண்ணி செக் பண்ண போகிறோம். பட் நாட் லைக் இங்கே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அதனால ஸ்டோரி இப்படி தான் போகும், இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்தது அதனால கதை இப்படி தான் இருக்கும், அங்கே வந்து ஒரு ஆக்டர் இருக்காரு அவர் இப்படி பண்ணுறாரு அதனால இப்படி தான் கதை இருக்க போகுது, அந்த மாதிரி பேசுகிறதோ இல்லை ஃபுல் ட்ரெய்லரை ஓட விட்டுட்டு பின்னாடி வந்து செம்மையாக இருப்பா செம்மையாக நடிச்சிருக்காரு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இட் இஸ் ஃபுல்லி கோயிங் டு பி டெக்னிக்கல் ஆன் ஃபில்மிக் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு ட்ரெய்லரில் ஒரு டீசரில் எப்படி பண்ணியிருக்காங்கங்கிறத பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரைபில் சேர்ந்துக்கோங்க. அண்ட் எஸ், ஆரம்பிக்கலாமா? இன் ஜென்ரல் என்னதான் ஒயிட் ஷார்ட், மீடியம் க்ளோஸ்அப் இந்த மாதிரி எல்லா ஷார்ட்ஸும் வச்சிருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த சிமெட்ரிக்கல் ஷார்ட்ஸ் ஆகட்டும், நிறைய டச் ஆங்கிள் ஷார்ட்ஸ் நம்ம டீசர்லேயே பார்க்க முடியுது. இந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டச் ஆங்கிள் ஷார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி டச் ஆங்கிள் ஷார்ட்ஸ் இஸ் பேசிக்லி உங்கள் கேமராவை டில்ட் பண்ணி வைக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு, சம்திங் ராங், இந்த ஃப்ரேமில் வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்க போது, இந்த சீனில் ஏதோ பிரச்சனை இருக்குது, ஆர் ஈவன் ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு ஒரு மைண்ட் ஆஃப்ல இருக்காரு, என்னமோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது, அந்த கேரக்டர் ஏதோ பண்ண போறாரு, விச் இஸ் அவுட் சைட் த ரெகுலர் திங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றதா டச் ஆங்கிள் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோட ஃபீல்லே நமக்கு தெரியுது, மார்க் ஆண்டனியோட அதே ஒரு வைப் தான் இருக்கு. அண்ட் அஜித்தை வச்சு எடுக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் மாஸ் எக்ஸ்ட்ராவாக காட்டணுங்கிறதுக்காக நிறைய லோ ஆங்கிள் ஷார்ட்ஸ் வச்சிருக்காங்க. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு கேரக்டரை வந்து எலவேட் பண்ணி காட்டுறதுக்கு லோ ஆங்கிள் ஷார்ட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹீரோ வந்து மாஸாக நடந்து வர்றதை பயங்கரமாக காட்டணும்னு நினச்சாங்கன்னா எப்பயுமே லோ ஆங்கிள் ஷார்ட்ஸ் தான் வைப்பாங்க. அதே டெக்னிக் இந்த டீசரில் நிறைய ஷார்ட்ஸில் இருக்குது. அண்ட் இன்னொரு ஷார்ட் இந்த டீசரில் நிறைய வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப் அண்ட் எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ். டீசர் ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த டேட்டூ குத்துறதாகட்டும், ஸோ அந்த டேட்டூவோட மிஷின் எப்படி இருக்குங்கிற வரைக்கும் நமக்கு கிளியராக தெரிகிற அளவுக்கு அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்பில் வச்சிருக்காங்க. அந்த டேட்டூ மிஷினே வந்து ஒரு டிராகன் சிம்பிளில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிகிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ் இந்த டீசரில் அவங்க வச்சுருக்காங்க. இவன் இந்த கட்டானாவை காட்டுறது வந்து ஒரு க்ளோஸ்அப் ஷார்ட், அந்த கட்டானா வந்து கிளியராக விசிபிளாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், ஸோ துணிவு படத்தோட ஒரு பிளாஸ்ட் சீனில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஹியூமன் பறக்கிறப்போ ஃப்ரேம்ஸ் வந்து கம்மியாக இருந்திருக்கும், அதாவது ஹை ஃப்ரேமில் எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ வந்து பிக்சல்ஸ் உடஞ்சிருக்கும் ஹை ஃப்ரேமில் எடுக்காமல் ஸ்லோ மோஷன் பண்ணதால். பட் இங்கேயும் ஹியூமன் இன்வால்மெண்ட் இருக்குது, ஆனால் பிக்சல்ஸ் உடையில. பட் ஐ எம் நாட் ஷுர் இஃப் திஸ் இஸ் ஃபுல்லி ஒரிஜினல் ஷார்ட் ஆர் அனிமேட்டட். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஹியூமனோட மூமெண்ட் இருக்கு இல்லையா, பிளாஸ்ட்டை விடுங்க, ஹியூமனோட மூமெண்ட் வந்து கரெக்டான ஃப்ரேம் ரேட்டில் எடுத்துருக்கிறதால அது வந்து ரியலிஸ்டிக்காக தெரியுது, அந்த ஸ்லோ மோஷன் வந்து ரியலிஸ்டிக்காக தெரியுது. ஸோ சினிமாட்டோகிராஃபி வைஸ் இந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் விஷயங்களை நான் மெயினாக பார்த்தேன். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம எடிட்டிங் பிரேக் டவுன் போயிடலாமா? எடிட்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள்லாம் பார்த்தேன். ஸோ இன் ஜென்ரல் எடிட்டிங்கில் கட் டு த பீட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒரு பீட் வந்து ட்ராப் ஆகி அப்புறம் பிக் ஆகுது, டின் 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 அப்படி இருக்குன்னா அந்த ஒரு டின் டின் இதுலேயே வந்து 3 கட்டு கொடுக்கலாம் உங்களால். டின் டின் இதுலேயே ஒரு 3 கட்டு வந்துருச்சா, அந்த மாதிரி பீட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணுறது ஒரு விஷயம். இது வந்து நம்ம நிறைய டீசர்ஸில் பார்த்துருப்போம். வெறும் கன் ஷாட்டோட சவுண்ட்லேயே வந்து சீன்ஸை கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டீசர்லேயும் கட் டு த பீட் வந்து நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் இதை பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடியூசரோட பேர் வருது இல்லையா, அது கரெக்டாக அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட் மாறுது. ஸோ எஸ், இதுதான் கட் டு த பீட் ஆர் ரிதம் கட்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிரான்சிஷன் வைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நான் முன்னே சொன்ன மாதிரி பிளாக் அவுட்ஸ்.
ஸோ நிறைய பிளேசஸில் வந்து ஸ்க்ரீன் வந்து பிளாக் அவுட் ஆகி வருது. ஸோ இது வந்து ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஜென்ரலி இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து எடிட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீன் மாறத்துக்கும் இந்த மாதிரி டீசரில் பேசிக்லி ஒரே விஷயத்தை ரொம்ப நேரம் காட்ட முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் வந்து பிளாக் அவுட் வந்து ஒரு சஸ்பென்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு பிளாக் அவுட் ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மூச்சிலேயே முடிச்சிருவான்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் ஒரு டிரான்சிஷன் நடக்குது. இட்ஸ் லிட்ரலி a transition that is done on editing. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி ட்ரெய்லர்ஸ்லாம் இந்த மாதிரி டிரான்சிஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் இங்கே வந்து ஒரு விப் டிரான்சிஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் எ விப் டிரான்சிஷன், இது வந்து ஒரு பிளர்ட் டிஸ்டார்டட்னே சொல்லு, டிஸ்டார்ஷனும் இருக்குது, பிளரும் இருக்குது, விப் டிரான்சிஷன். விப்னா அந்த ஒரு மூமெண்ட் உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ இதுதான் விப் டிரான்சிஷன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இது முடியறதுக்கு முன்னாடி அந்த குரோமேட்டிக் அப்ரேஷன் தெரியற அளவுக்கு, அந்த டிஸ்டார்ஷன் தெரியிற அளவுக்கு அந்த டிரான்சிஷன் இருக்குது. டீசரில் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறது எனக்கு ஆக்சுவலி பிடிச்சிருக்கு. ஸோ இன் ஜென்ரல் ஒரு ஃபாஸ்ட் கேமரா மூமெண்ட்டை பண்ணால் எப்படி இருக்கும், அதை தான் இந்த ஒரு டிரான்சிஷன் மூலமாக இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இந்த சென்ஸ் ஸ்க்ரீனை வந்து ஸ்பிளிட் பண்ணி வேறு சீன்ஸை காட்டுறது, ஆர் ஒரே சீனை 2 பர்ஸ்பெக்டிவில் காட்டுறது. இப்போ இந்த சீன் பார்த்தீங்கன்னா காரோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து ஒரே ஃப்ரேமில் காட்டணுங்கிறதுக்காக ஒரு ஹாரிசான்டல் ஸ்பிளிட் பண்ணி முன்னாடியும் பின்னாடி 2த்தையுமே காட்டியிருக்காங்க. அதே மாதிரி வேறு இடத்துல நடக்கிற விஷயங்கள் பட் லைக் பேரலல் ஆக்ஷன்ஸை காட்டுறப்போலாம் இந்த மாதிரி ஸ்பிளிட் ஸ்க்ரீன் எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பஞ்சதந்திரம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஹலோன்னு ஒரு காமெடி இருக்கும். 5 பேரும் ஒரு ஃபோனில் பேசுவாங்க, அப்போ ஸ்க்ரீன் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அங்கே வந்து 5 பிளேசஸில் பேரலாக நடக்கிற ஆக்ஷன்ஸை ஒரே ஃப்ரேமில் காட்டுறதுக்காக ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரே சீனில் 2 ஆங்கிள்ஸை காட்டுறாங்க, 2 பெர்ஸ்பெக்டிவை காட்டுறதுக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லாஸ்ட்டில் டீசர் எண்ட் ஆகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னை சுடுறாரு இல்லையா, ஒவ்வொரு தடவை அந்த ஃபயர் நடக்கும்போதும் ஃப்ளிக்கர் ஆகுது. குட் ஒன். ஸோ அஃப்கோர்ஸ் இதை வந்து ஒரு சீனை எடுக்கிறப்போ அங்கே லைட் ஒன்றும் ஃப்ளிக்கர் ஆக போகிறது இல்லை, கரெக்டாக? ஜஸ்ட்டு கன்னை வச்சு சுட போகிறாரு. மேபி விஎஃப்எக்ஸ் வந்து அந்த புல்லட் ஃபயர் ஆகிற விஎஃப்எக்ஸ் மட்டும் போதும். பட் இந்த இடத்துல அந்த மியூசிக்கோட ரிதம்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல் ஃப்ரேம்க்கு அந்த ஃப்ளிக்கர் எஃபெக்ட் கொடுத்துருக்கிறது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சீனை எலிவேட் பண்ணி காட்டுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நான் எடிட் வைஸ் இந்த டீசரில் பார்த்தேன். கட்ஸ் ஆகட்டும், டிரான்சிஷன் ஆகட்டும், எஃபெக்ட்ஸ் ஆகட்டும். கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா டீசர் ஃபுல்லாக மோஸ்ட்லி ரெட் அண்ட் க்ரீன்ஸ் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணியிருக்காங்க. இன் ஜென்ரல் வந்து ரெட்டோட மெயின் ரீசன் வந்து ஆங்கரை காட்டுறதுக்காக ரெட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய சீன்ஸில் இஸ் வெரி ஆங்கிரிங்கிறத ரெட் வந்து லைட் மூலமாக ஆகட்டும், கிளாத்ஸ் மூலமாக ஆகட்டும், ஆம்பியன்ஸ் மூலமாக, அதாவது ஆர்ட் ஒர்க்கில் அங்கே இருக்கிற பொருள் எல்லாம் வந்து ரெட்டோட காம்ப்ளிமெண்ட் கலராக இருக்கிறது க்ரீன். ஸோ ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பேசிக்லி டீல் அண்ட் ஆரஞ்ச் காம்பினேஷன் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் வந்து இந்த டீசர் ஃபுல்லாக நிறையவே யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னே சொன்ன மாதிரி ரெட் இஸ் ஃபார் ஆங்கர். ஸோ அதை வந்து டாமினண்ட்டாக வச்சுட்டு க்ரீன் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கலராக நிறைய பிளேசஸில் இந்த டீசரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அனிமேஷன் ஒரு விஎஃப்எக்ஸ் சைட் பார்த்தீங்கன்னா அந்த கை வந்து அடிச்சுட்டு, அந்த நக்கிள் வச்சு அடிச்சுட்டு அப்படியே அந்த கையிலேருந்து அந்த டைட்டில் வர்றது வந்து எப்படி இமேஜின் பண்ணாங்கன்னு தெரியல, சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த அனிமேஷன் வைஸ். அதே மாதிரி அந்த கன்னு ஃபிங்கரை வச்சு சுடுற மாதிரி காட்டி அந்த டைட்டில் வந்து இங்கிலீஷ் டு தமிழ் மாறுறதெல்லாம் நல்லாவே யோசிச்சு பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்ட் வைஸ் ஒரு கோல்டன் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது சிமிலர் டு மார்க் ஆண்டனி வைப்ஸ், நிறைய லைட்ஸு, அந்த கோல்டன் டெக்ஸ்ட் பேட்டர்ன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மார்க் ஆண்டனியோட ரிசம்பிளன்ஸை கொஞ்சம் இந்த டீசரில் கொண்டு வந்திருக்கு. பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபேஸ் டைப் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி டைப்பில் சேர்ந்துக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம பண்ணலாமா இல்லை வேணாமா, இல்லை ஃபுல்லாகவே டெக்னிக்கலாக போகலாமா, இது வந்து கொஞ்சம் ஜாலியாக டெக்னிக்கல் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். until then bye bye.